ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இப்போது நாம் அனைவரும் இந்த திருமண நிச்சயத்திற்காக வந்திருக்கின்ற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கின்றேன். மாப்பிள்ளை வீட்டார் கொண்டு வந்திருக்கிற பரிசு பொருட்கள் இங்கே முன்னதாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே இப்போது இந்த விழாவை ஆரம்பிக்கும்படியாக தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி. அன்பின் பரலோக பிதாவே, பரிசுத்த நிறைந்த எங்கள் ஆண்டவரே, இது உம்முடைய திருச்சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். நீர் எங்கள் ஆண்டவர், நீர் எங்கள் தெய்வம். உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நீர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறீர். அதை இன்னும் அதிகமாக விரித்தடைய பண்ணுகிறவராக இருக்கிறீர். தேவனுடைய மகிமையினாலும் பிரசன்னத்தினாலும் நிரப்புகிறவராக இருக்கிறீர். தொடர்ந்து தேவ பிரசன்னம் இந்த இடத்துல ஆளுகை செய்யட்டும். இன்னும் வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தடையின்றி வந்து சேர கர்த்தர் உதவி செய்யும். இங்கே வந்திருக்கிற எங்களையும் விசேஷமாய் இந்த நாளிலே திருமண நிச்சயத்திற்காக ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கின்ற அருமையான மகனையும் மகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். மகிமை எல்லாம் உமக்கு உண்டாகட்டும். ஆண்டவராகிய கிறிஸ்து எங்கள் மத்தியில் பிரசனம் அளித்து பரிசுத்த ஆவியினாலே எங்களை ஆட்கொண்டு வழிநடத்திட நம்முடைய அன்பின் திருக்கரங்களில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா கனமும் மகிமையும் துதியும் புகழ்ச்சியும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே செலுத்தி இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் காட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சிவகாசி கிழக்கு பகுதியிலே கர்த்தருடைய பணியை செய்கின்ற அருமையான பிஷப் பால்ராஜ் கிருபாகரன் அவருடைய மனைவி லீதியால் புஷ்பராணி இவர்களுடைய மகன் ஜெப்ரி ஜோன்ஸ் அவர்களும் சிவகாசி பராசக்தி காலனி பகுதியிலே இருக்கின்ற அருமையான பிரதர் பழனி என்ற பர்னபாஸ், விஜி என்ற ரெபேக்காள் அவருடைய மகள் குளோரி ஜெபா, இவர்களுடைய திருமணத்திற்கு முன்பதாக இந்த நிச்சயதார்த்த விழாவிலே நாம் அனைவரும் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவராகிய தேவன் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போது இந்த நிச்சய விழாவிற்கு ஆயத்தமாக கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடலை நாம் பாடும் பொழுது தேவ பக்தியோடு கூட தேவனை மகிமைப்படுத்தி தேவ சமூகத்தில் நாம் காணப்படுவோம். நாம் எந்த அளவிற்கு இந்த இடத்துல அமைதி காத்து பயபக்தியோடு கூட இருக்கின்றோமோ, சந்தடி இல்லாமல் இருக்கிற அந்த நிலையை நீங்கள் உருவாக்கி கொள்ள உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இப்போது நான் அந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக ஞான செல்வி பாக்கியராஜ் அவர்கள் முதலாவது பாடல் பாடுவார்கள். அவர்கள் இணைந்து பாடும் பொழுது நாம் கர்த்தரை பயபக்தியோடு கூட ஆராதிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். வல்லவான ஞான வினோதா, துதியே துதியே துதித்திடுவேன். வல்லவான ஞான வினோதா, துதியே துதியே துதித்திடுவேன். எல்லா குறையும்
உந்தன் வாக்கானே. எம்பராயெல்லாம் நீந்தீரே, எம்பராயெல்லாம் நீந்தீரே, நம்பினோர் குந்தன் தயவாலே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். கண்ணின் மணி போல் காத்திரே, எம்மை துதியே துதியே துதித்திடுவேன். கண்ணின் மணி போல் காத்திரே, எம்மை துதியே துதியே துதித்திடுவேன். அண்ணலே உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே. அண்ணலே உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே. மன்னா எமக்கும் நீதானே, மன்னா எமக்கும் நீதானே, என்னாலும் எங்கள் துணை நீரே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஒரு பாடலை பாடப்போகிறோம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது என்ற பாடலை நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரு, ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரு, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன், என் ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம், ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே.
நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், என் ஆண்டவரை போற்றுவேன், என் ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நாம் இருந்த இடத்துல கண்களை மூடி சிறிது நேரம் தேவனை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்த போகிறோம். பாஸ்டர் ஜான் சாமுவேல் அவர்கள் வந்து கர்த்தரை துதித்து ஒரு 5-10 நிமிடங்கள் தேவனுடைய தீர்மானங்கள், தேவனுடைய திட்டங்கள் அநேக வேளைகளில் நம்முடைய புத்திக்கு எட்டுவதில்லை. ஆனால் உன்னதமான தேவனுடைய நிழலில் நாம் அடைக்கலமாய் தஞ்சம் புகுந்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் எல்லா காரியங்களையும் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நடத்த வல்லவராயிருக்கிறார். சிறிது நேரம் கண்களை மூடி நாம் தேவனுடைய நாமத்தை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்துவோம். Thank you Jesus. Hallelujah. இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் அப்படியே கண்களை மூடி அப்படியே கரங்களை உயர்த்தி அப்பாவுக்கு கொஞ்ச நேரம் நாம் நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நல்லவர், கிருபையாய் கர்த்தர் இந்த நல்ல நாளிலே 2 குடும்பங்களை கர்த்தர் இணைக்கிறார், 2 சபைகளை கர்த்தர் இணைக்கிறார். கர்த்தருடைய நோக்கத்தின்படி திட்டத்தின்படிதான் சகலமும் நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம எல்லாரும் கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லி நம் கர்த்தரை உயர்த்துவோம். நாம் பாடி அந்த பாடலின்படியாக நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. கர்த்தர் அத்தனை நன்மைகளை நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். எண்ணில்லாத நன்மைகளை கர்த்தர் செய்கிறார், எண்ணிலடங்காத நன்மைகள். அவர் செய்த நன்மைகளை எண்ணி முடியாது. 1000 நன்மைகளை ஆண்டவர் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். அவர் செய்த நன்மைகளை, அவர் செய்த உபகாரங்களை சங்கீதக்காரன் சொன்னது போல நாம் எண்ணத்தை திருப்பி செலுத்த முடியும். அவர் செய்த நன்மைக்கு ஈடாக நாம் எண்ணத்தை திருப்பி செலுத்த முடியும். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு தேவனாகிய கர்த்தரை தொழுது கொள்வதை தவிர வேற ஒன்றும் நாம் செய்ய முடியாது. நாம் அவருக்கு செய்ய வேண்டியது நன்றி பலிகள், துதி பலிகள், ஆராதனை பலிகள். அது மாத்திரம்தான் எப்பொழுதும் நாம் அவருக்கு செய்ய வேண்டும். அவர் அத்தனை 1000 நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார். இந்த பூமியிலே பாவத்தோடு அழிய வேண்டிய நம்மை, நம்முடைய முற்பிதாக்கள் செய்த சாபங்கள் கர்மத்திலே அழிய வேண்டிய நம்மை பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி தந்து நம்முடைய பாவங்களுக்காக, சாபங்களுக்காக, கர்மங்களுக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தி மரித்ததினாலே இன்றைக்கு இயேசுவை தெய்வம் என்று விசுவாசிக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் சகல பாவத்திலிருந்தும், முன்னோர்கள் செய்த சகல சாபத்திலிருந்தும், கர்மத்திலிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விடுதலை தருகிறார். விடுதலை எத்தனை இலவசமான ஒரு விடுதலை! எந்த மனிதனும் செய்ய முடியாத ஒரு தியாகம், எந்த மனிதனும் செய்ய முடியாத, ஈடு செய்ய முடியாத ஒரு பெரிய தியாகம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமியில ஒரு மனிதனாக பிறந்து பரிசுத்த தெய்வமாக வாழ்ந்து நமக்காக ஜீவனையே கொடுத்து நம்மை எல்லாம் அவருடைய சொந்த பிள்ளைகளாக அவர் மீட்டு கொண்டார். பிதாவாகிய தேவனிடத்திலே, கடவுளிடத்திலே மனிதன் சேர்வதற்கு இருந்த எல்லா தடைகளும் அகன்று போனது. பகைமை என்ற சுவர் உடைக்கப்பட்டது என்று வேதகாமம் சொல்லுகிறது. பிதாவிடத்திலே சேர முடியும், கடவுளிடத்திலே பேச முடியும், கடவுளும் மனிதனிடத்திலே பேச முடியும். ஒரு மனிதன் பரிசுத்தமாய் வாழ்ந்து இயேசுவை தெய்வமாய் வாழ்ந்து அவன் மரிக்கும் பொழுது அவன் பரலோகம் சொர்க்கம் செல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தருகிறார். எத்தனை பெரிய
ஸ்லாக்கியத்தை ஆண்டவராகிய தேவன் நமக்கு தந்திருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் இந்த நாளிலும் நல்ல 2 குடும்பங்களை கர்த்தர் இணைக்கிறார். தம்பதிகளை கர்த்தர் இணைக்கிறார். 2 சபைகளை கர்த்தர் இணைக்கிறார். 2 ஊழியங்களை கர்த்தர் இணைக்கிறார். சிவகாசி பட்டணத்திலே 2 திருச்சபைகளை கர்த்தர் இணைத்து 2 குடும்பங்களை கர்த்தர் இணைத்து கர்த்தருக்காக வாழும்படி கர்த்தர் அவருடைய திட்டத்தின்படி இணைக்கிறார். எத்தனை பெரிய பாக்கியம்! எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் கொஞ்ச நேர கரங்களை உயர்த்தி நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அவருக்கு நன்றி செலுத்தாமல் இருக்க முடியாது. நாம் பாடின பாடலின்படியாக எத்தனையோ நன்மைகளை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறார். அனுதினமும் நம்முடைய குடும்பங்களுக்கு கர்த்தர் செய்கிறார். இந்த நாள் காலை வேளையிலே ஒரு சகோதரன் மருத்துவமனையிலே நெஞ்சு வலியினாலே அனுமதிக்கப்பட்டு 3 நாட்கள் அந்த மருத்துவமனையில் இருந்ததற்கு 1.5 லட்சம் ரூபாய் அந்த இருதயத்தை செயல்பட வைப்பதற்காக பணம் கட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இலவசமாய் ஒவ்வொரு நாளும் நல்ல சரீர சுகத்தையும் பலனையும் ஜீவனையும் கர்த்தர் கொடுத்து கர்த்தர் கிருபையாய் நம்மை எல்லாம் நடத்தி வருகிறாரே. எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம், பாக்கியம்! ஹல்லேலூயா! நன்றி ராஜா, நன்றி ராஜா. பரிசுத்த தேவன் நீரே, உம் பாதம் பணிந்திடுவோ. பரிசுத்த தேவன் நீரே, உம் பாதம் பணிந்திடுவோ. கழுவிய நிறுத்தி நீரே, சத்திய தேவன் நீரே. கழுவிய நிறுத்தி நீரே, சத்திய தேவன் நீரே. கனம் மகிமை செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோம். கனம் மகிமை செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோம். கனமகிமை செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். சகல துதி கன மகிமை புகழ் எல்லாம் எங்கள் தேவனாகிய ஒருவருக்கே செலுத்தி இந்த மாலை வேளையில் எங்கள் ஜெபங்களையும் துதிகளையும் ஆராதனைகளையும் ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நன்றி. இப்போது மாப்பிள்ளை வீட்டார் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த பரிசு பொருட்களை, உச்சிதங்களை பெண் வீட்டாருக்கு கொடுக்கும்படி நாங்கள் விரும்புகிறோம். ஆகவே பெண் வீட்டார் அருமையான சகோதரன் பழனி பர்ணமாஸ் அவர்களும் விஜய் ரெபேக்கல் அவர்களும் இங்கே மேலே வரும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அதே போல் அருமையான பாஸ்டர் கிருபாகரன், பிஷப் பால்ராஜ் கிருபாகரன் அவர்களும் அருமையான பாஸ்டம்மா லீதியால் அவர்களும் மேலே வரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். கண்களை மூடி இந்த பரிசு பொருளுக்காக நாம் ஜெபம் செய்ய போகிறோம். ஐயா, இந்த பக்கம், இந்த பக்கம் செல்வத்து ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபையின் நேசரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
அன்பின் தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல மாலை வேளைக்காக துதிக்கிறோம். உம்முடைய சமூகத்திலே நாங்கள் அனைவரும் வந்திருக்கிறோம் ராஜா. ஒரு விஷயம் ஆண்டவரே, உம்முடைய கிருபை, உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, மணமகன் வீட்டார் கொண்டு வந்திருக்கின்ற அருமையான பரிசு பொருளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஒவ்வொரு பொருள் மீதும் உம்முடைய கிருபை ஆண்டவரே, உம்முடைய அளவில்லாத கிருபை ஆண்டவரே இறங்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பொருளை நீ ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போது வேதத்திலிருந்து ஒரு வேத பகுதியை வாசிக்க நாம் கேட்க போகிறோம். சிவகாசி டூய பெதஸ்தா திருச்சபை சேர்ந்த பாஸ்டர் ஜான் சாமுவேல் அவர்கள் அந்த வேத பகுதியை வாசிப்பார்கள். சங்கீதம் 45 நாம் கவனிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 45. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. எல்லா மனுபுத்திரரிலும் நீர் மகா சௌந்தரியம் உள்ளவர். உம்முடைய உதடுகளில் அருள் பொழிகிறது. ஆகையால் தேவன் உம்மை என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கிறார். சௌரியவானே, உமது மகிமையும் உமது மகத்துவமும் ஆகிய உம்முடைய பட்டயத்தை நீர் உம்முடைய அறையிலே கட்டிக்கொண்டு சத்தியத்தின் நிமித்தமும் நீதியுடன் கூடிய சாந்தத்தின் நிமித்தமும் உமது மகத்துவத்திலே ஜெயமாக ஏறி வாரும். உமது வலதுகரம் பயங்கரமானவைகளை உமக்கு விளங்க பண்ணும். உம்முடைய அம்புகள் கூர்மையானவைகள். அவைகள் ராஜாவினுடைய சத்துருக்களின் இருதயத்திற்குள் பாயும். ஜன சதலங்கள் உமக்கு கீழே விழுவார்கள். தேவனே, உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. நீ நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். தந்தத்தினால் செய்த அரண்மனைகளிலிருந்து புறப்படுகையில் நீர் மகிழும்படி உமது வஸ்திரங்கள் எல்லாம் வெள்ளை போலம், சந்தனம், லவங்கம் இவைகளின் வாசனை பொருந்தியதாய் இருக்கிறது. உமது நாயகளுக்குள்ளே அரசரின் குமாரத்திகள் உண்டு. ராஜஸ்திரி ஓப்பீரின் தங்கம் அணிந்தவளாய் உமது வலது பார்சத்தில் நிற்கிறாள். குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள். உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். அவர் உன் ஆண்டவர். ஆகையால் அவரை பணிந்து கொள்.
தீரு குமாரத்தை காணிக்கை கொண்டு வருவாள். ஜனங்களின் ஐஸ்வர்யவான்களும் உன் தயவை நாடி வணங்குவார்கள். ராஜகுமாரத்தை உள்ளாக பூரண மகிமையுள்ளவள். அவள் உடை பொற்சரிகையாய் இருக்கிறது. சித்திரை தையலாடை தரித்தவளாய் ராஜாவினிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள். அவள் பின்னாலே செல்லும் அவளுடைய தோழிகளாகிய கன்னிகைகள் உம்மிடத்தில் கூட்டிக் கொண்டு வரப்படுவார்கள். அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் வந்து ராஜ அரண்மனைக்குள் பிரவேசிப்பார்கள். உமது பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர் இருப்பார்கள். அவர்களை பூமி எங்கும் பிரபுக்களாக வைப்பீர். உமது நாமத்தை எல்லா தலைமுறைகளிலும் பிரஸ்தாபப்படுத்துவேன். இது நிமித்தம் ஜனங்கள் உம்மை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் துதிப்பார்கள். ஆமேன். ஆமேன். நன்றி பாஸ்டர். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர். இப்போது இந்த திருமண நிச்சய விழாவிலே அருமையான திருமணத்தில் இணைக்கப்பட இருக்கின்ற மகனுக்கும் மகளுக்கும் ஆலோசனை கொடுக்கும்படியாக கர்த்தருடைய நாமத்தினாலே விரும்புகிறோம். இப்போதும் அனுப்பகுளம் பகுதியில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கின்ற அருமையான பாஸ்டர் சின்னப்பதாஸ் அவர்கள் இந்த தேவனுடைய ஆலோசனையை பிள்ளைகளுக்கு கொடுப்பார்கள். அதிலே நமக்கும் சில வார்த்தைகள் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். கர்த்தருடைய நாமத்தினாலே தேவனுடைய ஆலோசனை கொடுக்கும்படியாக நான் அவரை அழைக்கிறேன். பிரைஸ் காட். ஆண்டவர் மற்றவர் இயேசுவின் நாமத்தை உங்கள் யாவருக்கும் நல்வார்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக 2 அருமையான பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். நிச்சயதார்த்தம் ரொம்ப முக்கியமான ஒன்று. வேதாகமத்திலே யோசேப்புக்கும் மரியாளுக்கும் நிச்சயதார்த்தம் நடந்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவர்கள் நிச்சயம் பண்ணப்பட்டிருக்கையில் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பிறப்பு, வாலிப பிராயம், இதை கடந்து அவர்கள் அடுத்த நிலைக்கு போகிற ஒரு முக்கியமான நிகழ்வு இந்த நிச்சயதார்த்தம், திருமண நிகழ்வுக்கு முன்பதாக. இன்றைக்கு அருமையான பிள்ளைகள் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறாங்க, திருமணம் செய்து இருக்கிறாங்க. இன்னும் வாலிப பிள்ளைகள் இருக்கீங்க. இவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையின்படியாக தேவனுடைய ஆலோசனை என்னவென்றால், உங்களுடைய எதிர்காலத்திற்காக நீங்கள் இப்பொழுது ஜெபிக்க துவங்கிருங்க. ஏன்னா பலவிதமான கனவு இருக்கும். திருமண பந்தம்ங்கிறது ஒரு வட்டம் மாதிரி. வெளியில் இருக்கிற திருமணமாகாதவர்கள் உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்கள பார்த்து போடுவாங்களா, இவங்கெல்லாம் நல்லா போகிறாங்க, நல்லா வராங்க, பொட்டு என்ன, பூ என்ன, மேக்கப் என்ன, சம்முன்னு வராங்க, சம்முன்னு வராங்க நினைப்பாங்களாம். வெளியில் இருக்கிற உள்ளே வருவதற்கு ஆர்வப்படுவார்கள். அந்த வட்டத்துக்குள்ளே வர ஆர்வப்படுவாங்க. உள்ளே இருக்கிற பிச்சுட்டு எப்படா ஓடும் ஆர்வப்படுவானா. நீங்கள் நல்லா கவனிங்க. நீங்கள் அருமையான பிள்ளைகள், உங்களுடைய எதிர்காலத்திற்காக நீங்கள் ஜெபிக்க துவங்குங்கள். உங்களுடைய ஜெபமானது உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த நிலைக்கு நீங்கள் கடந்து போகிறபடினாலே உங்கள் ஜெபமானது உங்களை நேர்மையான பாதைக்குள் நடத்தி செல்ல ஆண்டவரிடத்தில் நீங்கள் இப்பொழுது என்ன செய்யுங்க, பலனையும் ஆற்றலையும் கேளுங்கள். ஏன்னா 2 குடும்பங்கள் ஒன்றிணைகிறது. இருவேறு பழக்கமுடைய, இருவேறு சம்பிரதாயங்களை சேர்ந்த மக்கள் இணைகிறாங்க. இந்த 2 குடும்பத்திற்கும் நீங்கள் பாலமாக அமைகிறீங்க. இந்த குடும்பத்தை நடத்துவதற்கான தெய்வீகமான இறை நம்பிக்கை மிக முக்கியம். ஏன்னா நம்ம நம்புகிறபடி நல்லா சம்பாதிச்சா வாழ்ந்துடலாம் அப்படி நம்ம நம்புகிறோம் பாருங்க. அதாவது பணம், பொருள் இவைகள் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையை ஆஸ்வாதமாக்கி கொள்ளலாம் என்று நம்புகிறோம். இல்லையே, நான் சொல்லலை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பணத்தினுடைய மதிப்பீடு என்பது 20% தான். அவருடைய வாழ்க்கையை ஆரோக்கியமாக்குவதும் பலமாக்குவதும் தேவனுடைய சமூகம் மாத்திரமே. ஆகவே நீங்கள் இப்பொழுதே நீங்கள் ஜெபிக்க துவங்குங்கள். இறை வார்த்தையின்படி உங்களுடைய வாழ்க்கையை கட்டமைத்துக் கொள்ள, இறை வார்த்தையின்படி உங்களுடைய எதிர்காலங்களை தீர்மானிக்க தேவன் உங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபியுங்கள்.
ஜெபம் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கடத்தி செல்ல முடியாது. வாழலாம், வாழ்கிறாங்க, எல்லாரும் வாழ்கிறாங்க. ஆனால் நம்முடைய வாழ்க்கை ஆஸ்வாதமாக இருக்குதா, நமக்கு நாமே பிரச்சனையாக இருக்கணுமாங்கிறது ரொம்ப முக்கியமானது. பொருளாதார நெருக்கடிகள், பல சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரலாம். இவர்கள் எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய பலனும் மாற்றலும் தேவனிடத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா கனவு போல வாழ்ந்துட முடியாது, கனவுல யாரும் வாழ முடியாது இல்லைங்களா? கனவுல யாரும் இங்கே வாழ்க்கை நடத்திட முடியாது, நிஜத்தில் தான் வாழ்க்கை நடத்த முடியும். என்ன, ஆகவே நீங்கள் அந்த தேவனை சார்ந்து கொள்ளுங்கள், அந்த தேவனுடைய கரத்திலிருந்து உதவியை நாடுங்கள். பட்டில் இருக்கிற சோறு வாய்க்கு வரதுக்கும் கடவுள் அருள் வேணும்னா இப்படி முன்னோர்கள் இல்லையா? இறைவனின் அருள் இல்லாமல் எதையும் நான் பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்கிறான். ஆகவே ஜெபியுங்கள். எப்படி ஜெபிக்க வேண்டும் என்றால், தேவனே, நீர் நியமித்திருக்கிற இந்த வாழ்க்கையை, எனக்கு தந்த இந்த அருமையான வாழ்க்கையை நீர் உம்முடைய சித்தத்தின்படி வழிநடத்துவதற்கு எனக்கு இறை பலனை தாரும், எனக்கு இறை சத்துவத்தை தாரும். ஆபிரகாம் சாராள் என்கிற அந்த 2 மூதாதையருடைய வாழ்க்கையில தேவன் குறுக்கிடுகிறார், அவருடைய வாழ்க்கையை வளமாக்கினார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே உங்கள் வாழ்க்கையை வளமாக்கும்படி தேவன் உங்கள் வாழ்க்கையில குறுக்கிட வேண்டும், அல்லது தேவனுடைய பிரசன்னம் உங்களை ஆட்கொள்ள வேண்டும், உங்களோடு கூட அவர் இணைந்து செயல்பட நீங்கள் அனுமதிக்க வேண்டும். இதான் ஜெபத்தில் நீங்கள் கேட்க வேண்டியது. 2வது, உங்கள் வாழ்க்கையை கட்டமைத்துக் கொள்ள இறை வேதம் போதுமானது. வேதத்தை நீங்கள் சரியாக நிதானமாக படித்து இதை நீங்கள் நடைமுறைப்படுத்துவீர்களானால் நீங்கள் ஆஸ்வாதமான மக்களாக மாறிடுவீங்க. ஏன்னா குடும்ப வாழ்க்கை என்பது நான் சார்ந்த, என் மனைவி சார்ந்த, அல்லது நம்ம குடும்பம் சார்ந்த வாழ்க்கை முடியும். இது சமுதாயம் சார்ந்த வாழ்க்கை, சமுதாயத்தோடு இணைந்து செயல்படுகிற ஒன்று. ஆகவே நாம் அனைவரும் இந்த இறை வேதத்தினுடைய வழிகாட்டுதலை, இறை வேதத்தினுடைய அறிவுறுத்தலை, இறை வேதத்தினுடைய போதனைகளை நன்கு நிதானமாக படித்து அதில் படி நடக்க நீங்கள் முயற்சிக்க வேணும். ட்ரை பண்ணுங்க, வாழுங்க. ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை அது ஒரு ஆசீர்வாதமானது. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுது. உங்கள் வாழ்க்கையை தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நிறுத்திக் கொள்வது. தேவன் இந்த மக்களை, உங்களுடைய வாழ்க்கையை ஆஸ்வதிக்க வேண்டும் என்றால் இறை வேதத்தின்படி உங்கள் வாழ்க்கையை கட்டமைத்துக் கொள்ளுங்க. அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, அப்படி சொல்றாங்க, இப்படி சொல்றாங்கன்னு என்ன செய்யாங்க? நிதானமாக எது நியாயம், எது தேவையானது, எது தேவையற்றது, எது நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமானது என்பதை இறைவேதம் உங்களுக்கு அழகாக இணைஞ்சிருக்கு, தொகுத்து வைத்திருக்கிறது. பரலோகத்தின் ஆசீர்வாதங்களால் நீங்கள் நிரப்பப்படும்படிக்கு பரலோகத்திலிருந்து அருளப்பட்ட, பரிசுத்தாவினால் அருளப்பட்ட இறைவேதத்தை நீங்கள் கையாள முயற்சி பண்ணுங்கள், கையாளுங்க. வேதம்தான் நம்முடைய வாழ்க்கையை நமக்கு ஆசீர்வாதமாக்கும், நம்மை சார்ந்தவர்களுக்கும் ஆசீர்வாதமாக்கும். அது மாத்திரமல்ல, பிற சமுதாயத்திற்கு, பிற மக்களுக்கும் அது ஆசீர்வாதமாக்கும். கிறிஸ்தவ வாழ்வு என்பது ஒரு தனி குடும்ப வாழ்வு கிடையாது. என் வாழ்க்கை நான் எப்படினாலும் வாழ்ற சொல்றது கிடையாது. இது சமுதாயம் சார்ந்த வாழ்க்கை. இது எதிரொலிக்கும் இந்த சமுதாயத்துக்குள்ள, இது இந்த மக்களுக்குள் அது எதிரொலிக்கும். ஆகவே இறை வேதத்தை பகுத்து வாசியுங்கள். இறை வார்த்தையினால் உங்கள் உள்ளங்களை நிரப்பிக்கோங்க, ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல மனிதன் தன் இருதயமாக நல்ல பொக்கிஷாலையிலே நல்லவைகளை சேர்த்து வைக்கிறான். எதை சேர்த்து வைக்கணும்? உங்க மனசுல, நம்ம எல்லாருடைய மனசுலையும் நல்லதை சேர்த்து வைக்கணும். நல்லது எங்க இருக்குன்னா அந்த கர்த்தருடைய வேதத்தில் இருக்குது. கர்த்தரிட்ட சகல கற்பனையின்படி நடந்தார்கள் என்று வேதம் சொல்லுது. ஆகவே நீங்கள் இருவரும் இறை வேதத்தின்படி நடக்க உங்களை அர்ப்பணியுங்கள். இப்பொழுதே ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா நீங்க அடுத்த தலைமுறையின் தாயாக மாற போயிருச்சு. கூடியவர்கள் மாறிடுவீங்க. உங்களை பார்த்து தான் கடவுளை பிள்ளை பார்க்கும். நம்மளை பார்த்தாங்க கடவுளை பார்க்கும். தெரியுமா உங்களுக்கு? நம்மை பார்த்து தான் பிள்ளைகள் நாம் வழிபடுகிற தேவனை அளவிடுவார்கள்.
என்னைய பார்க்காத கடவுளை பாரு, என்னைய பார்க்காத கடவுளை பாருன்னு சொல்லி தப்பான வார்த்தை அது. நம்மை பார்த்து தான் இந்த பிள்ளைகள், நாம் வளர்க்கிற பிள்ளைகள் கடவுள் இப்படி தான் இருப்பார், கடவுளுடைய பிம்பத்தை அறிந்து கொள்வதற்கான கண்ணாடி நம்ம தான். ஆகவே நீங்கள் இருவரும் இறைவேதத்தை வாசியுங்கள். அதற்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒதுக்குங்க. இன்னைக்கு கவனிங்க, அதற்கான நேரத்தை ஒதுக்காதிருப்பது நம்முடைய வாழ்க்கையை வளமாக்க நாமே தவறுகிறோம் என்று அர்த்தம். அதுக்கு ஒரு நேரம் ஒதுக்குங்க. வேதத்தை வாசியுங்கள், வேதத்தின்படி நடக்க முயற்சி பண்ணுங்கள். கடைசியாக இந்த சமூகத்திற்கு நல்லதை செய்யுங்க. கிறிஸ்தவம் என்பது கிறிஸ்துவை பின்பற்றி நடப்பது என்ற அர்த்தம். கிறிஸ்துவ மதத்தை எங்கே அவர் பற்றி பேசல. அவர்கள் கிறிஸ்துவை பின்பற்றினபடினாலே அவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வழங்கலாயிற்று என்று வேதம் சொல்லுது. ஆகவே கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு தனி மனித வாழ்க்கையோ அல்லது தனி குடும்பத்தை சார்ந்த வாழ்க்கை அல்ல. அது இந்த சமுதாயத்தை வளமைப்படுத்தக்கூடிய ஒன்று, இந்த சமுதாயத்தை மேம்படுத்தக்கூடிய ஒன்று, இந்த சமுதாயத்தை ஆஸ்வதிக்கக்கூடிய ஒன்று, இந்த சமுதாயத்தை காப்பாற்றக்கூடிய ஒன்று என்பதை திருச்சபை மக்கள் மறந்துவிடக்கூடாது. ஆகவே இந்த சமுதாயத்திற்கு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்வதற்காக உங்களை அர்ப்பணியுங்கள். நாம் எல்லாரும் தேவனுடைய வார்த்தையின்படி நடந்து தேவனுடைய வார்த்தையின்படி செயல்பட்டு இறை நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். இப்போது இந்த செய்திக்காக இந்த திருமண வாழ்விலே இணையப்போகிற இந்த நிச்சயதார்த்த விழாவிலே அருமையான மகனும் மகளும் ஆசீர்வாதமாயும் தேவனுக்கு பயந்து தேவனுடைய இறை வார்த்தைகளை எல்லாம் கை கொண்டு நடக்கவும் வேண்டிய சகல கிருபையும் நன்மைகளும் ஆண்டவராகிய தேவன் அவர்கள் வாழ்க்கையில பெருக செய்யும்படியாக அவர்களுக்காக பள்ளப்பட்டி பகுதியிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கின்ற பாஸ்டர் ஆல்பர்ட் அவர்கள் ஜெபிக்கும்படியாக கேட்கிறேன். ஜெபிப்போம். கொஞ்ச நேரம் கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. ஒரு நிமிஷம். எங்கள் நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பாவை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் தகப்பனே. நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக செய்கிற அன்பின் ஆண்டவர், கிரியை செய்கிற அன்பின் ஆண்டவர், எங்களோடு கூட இருக்கிறதுக்காக நன்றி பலியில் ஏறெடுக்கிறோம் தகப்பனே. தொடர்ந்து உடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும் ராஜா. ஆமென். அருமையான ஆமென் ஆண்டவரே ஹல்லேலூயா உடன்படிக்கையை ஆமென் ஆண்டவரே ஹல்லேலூயா ஏற்படுத்த வந்த இரு குடும்பத்தாரையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று அறிந்திருக்கிறோமே. சகலத்தையும் செய்யக்கூடிய சர்வ வல்லவர் நீங்க எங்கள் நடுவாக நின்று பெரிய காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் செய்ய வேண்டுமா நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. ஆமென் ஆண்டவரே ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மாறாத கிருபையின் நேசர் கூட இருந்து வழி நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க ராஜா. இந்த நாளின் நிகழ்வுகள் ஒன்றிலும் குறைபடாமல் எல்லாம் நிறைவுள்ளதாக நடக்க கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. ஆமென் ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே அருமையான இந்த நிச்சயத்திலே சேரப்போகிற இருவரையும் நாங்கள் நசரனாகிய இயேசுவின் நாமத்தினால் ஆமென் ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய ஆசீர்வாதம் என்னாலும் இவர்கள் மேலே தங்கட்டும் தகப்பனே. நீங்க கூட இருங்க, வழி நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க ராஜா. ஆமென். எல்லாவற்றிலும் கோடா கோடியாக பெருக, ஆவிக்குரிய வழியிலும் உலக பிரகாரம் வழியில் எல்லாவற்றிலும் இவர்கள் பெருக ஆமென் ஆண்டவர் நாங்கள் எல்லாருமா சேர்ந்து இவர்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய கிருபை என்னாலும் கூட இருக்கட்டும். எதிராக உருவாகும் எந்த ஒரு காரியமும் விலகி போகட்டும் தகப்பனே. நீங்க கூட இருங்க, ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. துதிக்கலாம் ஸ்ரீ இயேசுவின் பிதாவே. ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். நன்றி. இப்போது ஒரு முக்கியமான நேரத்துக்குள்ளே நாம் கடந்து வருகிறோம். பிரியமானவர்களே, பிஷப் பால்ராஜ் கிருபாகரன், அருமையான பாசம்மா லீதியாள் புஷ்பராணி அவர்களுடைய குமாரன் சப்ரி ஜோன்ஸ் அவர்களுக்கு சிவகாசி பழனி என்ற பர்னபாஸ், சகோதரி விஜி என்ற ரெபேக்காள் அவருடைய இரண்டாவது மகள் குளோரி ஜபாவிற்கும் திருமண நிச்சயம் செய்யும்படியாக நாம் அனைவரும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். திருமணம் என்பது வாழ்நாள் முழுவதும் நீடித்திருக்கும் ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. ஆகவே
இந்த வாழ்க்கையிலே ஒப்பந்தம் செய்கின்ற ஒரு நிகழ்வு தான் இந்த நிச்சயதார்த்த விழா என்பது. ஆகவே இதன் மூலமாக இவருடைய வாழ்க்கையை நிச்சயப்படுத்தி கொள்ளும்படி அவர்களோடு சேர்ந்து நாமும் வாழ்த்தி அந்த நிச்சயத்தை உறுதிப்படுத்தும்படியாக நாம் வந்திருக்கிறோம். ஆகவே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற அருமையானவர்கள், அன்புக்குரியவர்கள், அருமையான நண்பர்கள், தோழிகள் யாவரும் சற்று நேரம் நீங்கள் அமைதி காக்கும்படியாகவும் உங்களை ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளில் நிச்சயம் செய்ய இருக்கின்ற இவர்கள் வரும் நாட்களிலே கணவன் மனைவி என்ற உறவில் இணைந்து வாழ வாக்குறுதி கொடுக்கின்ற புனிதமான ஒரு செயல் என்பதை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆகவே தயவு கூர்ந்து நீங்கள் சிந்தித்து இதில் நீங்கள் அமைதி காத்து தரும்படியாக மீண்டும் உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது மணமகனாக போகும் அவருடைய தாயும் தகப்பனும் முன் வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதே போல மணமகனாக போகின்ற மணமகளுடைய தாயும் தகப்பனும் முன்னே எழும்பி நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நான் இவர்களை பார்த்து கேட்க வேண்டியதான கேள்வி, பழனி என்ற பர்னபாஸ், விஜய் என்ற ரெபேக்காள் அவருடைய மகள் குளோரி ஜெபாவை உங்கள் மகனுக்கு திருமணம் செய்ய நீங்கள் பூரண சம்மதம் தெரிவிக்கிறீர்களா? ஓகே, தேங்க்யூ. மணமகள் தாய் தகப்பனை பார்த்து கேட்கிறேன். பிஷப் பால்ராஜ் கிருபாகரன், சகோதரி புஷ்பராணி, லியதியால் புஷ்பராணி அவருடைய மகன் ஜப்ரி ஜோன்ஸ் அவர்களை உங்களுடைய மகளுக்கு திருமணம் செய்ய நீங்கள் பூரண சம்மதம் தெரிவிக்கிறீர்களா? நன்றி. இந்த திருமணத்தில் இணைக்கப்பட ஆயத்தமாக இருக்கின்ற நீங்கள் இருவரும் தேவனுக்கு முன்பதாகவும் இங்கு கூடி வந்திருக்கிற நம்முடைய உறவுகள் முன்பதாகவும் சபைக்கு முன்பதாகவும் உங்கள் பூரண சம்மதத்தை தெரியப்படுத்தும்படி அருமையான மாப்பிள்ளையும் பெண்ணையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். மாப்பிள்ளை பார்த்து நான் கேட்கிறேன், திருமணத்திற்கு முதல் படியாக இந்த திருமண நிச்சயம் இருக்கிறது. ஜப்ரி ஜோன்ஸ் ஆகிய நீங்கள் குளோரி ஜெபாவாகிய இவர்களை திருமணம் செய்ய சம்மதிக்கிறீர்களா? ஓகே. பெண்ணை பார்த்து கேட்கிறேன், குளோரி ஜெபாவாகிய நீங்கள் ஜப்ரி ஜோன்ஸ் ஆகிய இந்த மணமகனை திருமணம் செய்ய நீங்கள் சம்மதிக்கிறீங்களா? ஓகே, நன்றி. இந்த திருமணத்தில் இணைக்கப்பட ஆயத்தமாய் கொண்டிருக்கும் நீங்கள் இருவரும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப உங்களுடைய பொது காரியத்திலும் கர்த்தருக்கும் உங்கள் திருச்சபைக்கும் உங்களுடைய பெற்றோருக்கும் புகழும் நற்கீர்த்தியும் உண்டாகத்தக்க விதத்தில் நீங்கள் பயபக்தியுடன் கேட்ட கர்த்தருடைய ஆலோசனையின்படி நடந்து கொள்ள நான் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். உங்களுடைய இல்வாழ்க்கை நல்வாழ்க்கையாய் அமைய இன்றிலிருந்தே அருமையான மணமகனும் மணமகளும் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. திருமணத்திற்காக ஆயத்தப்படுத்தப்படும் எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய திருநாமம் மகிமைப்படும்படியாக உங்களுடைய ஜெபம் அதிகமாய் தேவை. ஓகேவா? தேங்க்யூ. Glory to God. இப்போது இந்த திருமண நிச்சயத்திற்கு அடையாளமாக மாப்பிள்ளையும் பெண்ணும் ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவ நியமத்தின்படியாக பரிசுத்த வேதாகமத்தை பரிசாக கொடுப்பார்கள்.
Glory to God. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். மணமக்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்திலே வாசமாக இருக்கிறவரே, இந்த பூமியிலே நடக்கின்ற காரியங்களை எல்லாம் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறவரே, இதோ உம்முடைய திருநாமத்தினாலே ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே மணமகளாக இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலும் ஆண்டவரே குடும்பத்தின் உறவுகள் மத்தியிலும் ஆண்டவரை இணைக்கப்பட கர்த்தர் சித்தம் கொண்டதற்காக ஸ்தோத்திரம். அருமையான மணமகன் ஆண்டவரே சப்ரி ஜோன்ஸ் அவர்களுக்காக, அருமையான மணமகள் குளோரி ஜபாவுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆண்டவரே ஊழியர்களாக நாங்கள் இணைந்து ஜெபித்து, சபையாக இணைந்து ஜெபித்து, உறவுகள் எல்லாரும் வாழ்த்தி ஆண்டவரே கர்த்தாவே இவர்களுக்காக வேண்டுகிறோம். ஆண்டவரே கர்த்தருடைய மகிமை இறங்குவதாக, கர்த்தருடைய பிரசன்னம் இவர்களை மூடுவதாக, ஆவியானவர் ஆட்கொள்ளுவீராக. நம்முடைய கர்த்தாவே இந்த நாள் முதல் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் மாறாத பிரசன்னம் இவர்களோடு கூட இருப்பதாக. இவர்கள் கர்த்தாவே இல்லற வாழ்க்கையிலே ஆண்டவரை இணைந்து ஆண்டவரை ஒருமித்து மகிமைப்படுத்த தன்னுடைய ஜீவ நாட்கள் எல்லாம் கர்த்தரை உயர்த்துகிற, கர்த்தரை கனப்படுத்துகிற, கர்த்தரை மகிமைப்படுத்துகிற, கர்த்தருக்கு முன்பதாய் வாழ்ந்திருக்கிற அருமையான தம்பதிகளாய் இவளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே எல்லாவற்றையும் நிறைவாக்குகிற தேவன் இவருடைய கர்த்தாவே ஆண்டவர் இன்றும் முதல் ஒவ்வொரு காரியத்திலும் வேண்டிய எல்லா சகாயங்களையும் பரத்திலிருந்து நீர் அனுப்பி தருவீராக. தேவனே சகல விதமான நன்மைகள், சகல விதமான கிருபைகள், ஞானங்கள், வரங்கள், வெளிப்பாடுகள், தரிசனங்கள் இவர்களுக்கு உண்டாவதாக. எதிர்கால நல்ல திட்டங்களை வகுத்து இவர்கள் அதில் செயலாற்றும்படியாக ஆண்டவரே நல்ல விவேகத்தினாலும் கிருபையினாலும் எங்கள் ஆண்டவர் நிறைக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இன்றைக்கு பார்க்கிற இவர்கள் இனி வரும் நாட்களிலே பார்க்கிற எல்லா கண்களுக்கு முன்பதாக ஆண்டவரே ஒரு மாறுபட்ட ஆண்டவர் மேன்மைப்படுத்தப்பட்ட சிறந்தவர்களாய் காணும்படியாய் என் தேவன் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன். மகிமையும் கனமும் துதியும் புகழ்ச்சியும் என் ஆண்டவர் ஒருவருக்கே உண்டாகட்டும். எங்களுக்காகவே மரித்து உயிர்த்தெழுந்த எங்கள் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஜபங்களும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சொல்லுவோம். என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றும் மறவாதேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இந்த அருமையான தம்பதிகளோடும் வந்திருக்கிற ஒவ்வொரு உறவு முறையாரோடும் சபையாரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்து இயேசுவின் வருகை மட்டிலும் மாறாமல் நிலைத்திருந்து காப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் காட். மாற்றிக்கொள்வார்கள். என்கேஜ்மெண்ட் ரிங்கு வாட்ச்
சோத்திரம். வந்திருக்க அனைவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். எல்லாருக்கும் விருந்து ஆயத்து பண்ணியிருக்கோம். எல்லாரும் நன்றாக ஆசீர்வதிப்பார் இயேசு ஆசீர்வதிப்பார், பெருக பண்ணுவார் உன்னை பெருக பண்ணுவார். ஆசீர்வதிப்பார் இயேசு ஆசீர்வதிப்பார், பெருக பண்ணுவார் உன்னை பெருக பண்ணுவார். இந்த வானமும் பூமியும் படைத்தவர், வாக்குத்தத்தம் செய்தவர். இந்த வானமும் பூமியும் படைத்தவர், வாக்குத்தத்தம் செய்தவர். லல்லா லலா 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 லல்லா லலா. வரங்கள் கொடுத்திடுவார், ஆவியின் கனிகள் தந்திடுவார். வல்லமை வரங்கள் கொடுத்திடுவார், அபிஷேகம் உன்னில் பெருகச் செய்வார். அற்புதம் தினமும் செய்திடுவார், அபிஷேகம் உன்னில் பெருகச் செய்வார். அற்புதம் தினமும் செய்திடுவார். ஆசீர்வதிப்பார் இயேசு ஆசீர்வதிப்பார், பெருக பண்ணுவார் உன்னை பெருக பண்ணுவார். ஆசீர்வதிப்பார் இயேசு ஆசீர்வதிப்பார், பெருக பண்ணுவார் உன்னை பெருக பண்ணுவார். குடும்பத்தில் இன்பம் தந்திடுவார், குறைவுகள் எல்லாம் நீக்கிடுவார். குடும்பத்தில் இன்பம் தந்திடுவார், குறைவுகள் எல்லாம் நீக்கிடுவார். உந்தன் சந்ததி பெருகச் செய்வார், அதிசயம் தினமும் காணச் செய்வார். உந்தன் சந்ததி பெருகச் செய்வார், அதிசயம் தினமும் காணச் செய்வார். ஆசீர்வதிப்பார் இயேசு ஆசீர்வதிப்பார், பெருக பண்ணுவார் உன்னை பெருக பண்ணுவார். ஆசீர்வதிப்பார் இயேசு ஆசீர்வதிப்பார், பெருக பண்ணுவார் உன்னை பெருக பண்ணுவார். செயல்களில் ஆசீர் தந்திடுவார், காரியம் எல்லாம் வாய்க்கச் செய்வார். செயல்களில் ஆசீர் தந்திடுவார், காரியம் எல்லாம் வாய்க்கச் செய்வார். உந்தன் சம்பத்து பெருகச் செய்வார், வேலி அடைத்து காத்திடுவார். உந்தன் சம்பத்து பெருகச் செய்வார், வேலி அடைத்து காத்திடுவார். ஆசீர்வதிப்பார் இயேசு ஆசீர்வதிப்பார், பெருக பண்ணுவார் உன்னை பெருக பண்ணுவார். ஆசீர்வதிப்பார் இயேசு ஆசீர்வதிப்பார், பெருக பண்ணுவார் உன்னை பெருக பண்ணுவார். இந்த வானமும் பூமியும் படைத்தவர், வாக்குத்தத்தம் செய்தவர். இந்த வானமும் பூமியும் படைத்தவர், வாக்குத்தத்தம் செய்தவர். லல்லா லலா லல்லா லலா லல்லா லலா லல்லா லலா லல்லா லலா லல்லா லலா லல்லா லலா.
நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே, நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே, உன் வேளைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். உன் வேளைக்காக காத்திருக்க கிருபையை எனக்கு தந்தருளும். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே, நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதால் கலக்கம் இல்லை. காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதால் கலக்கம் இல்லை. என்னோடு நீர் சொன்ன வார்த்தையை எனக்காக நிறைவேற்றுவீ. என்னோடு நீர் சொன்ன வார்த்தையை மாறாமல் நிறைவேற்றுவீ. நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே, நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. தடை போல சத்துரு வாசலை அடைத்தாலும் தடைகளை உடைக்கும் நீ என் முன்னாய் நடந்து செல்வீர். தடை போல சத்துரு வாசலை அடைத்தாலும் தடைகளை உடைக்கும் நீ என் முன்னாய் நடந்து செல்வீர். எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால் காண செய்வீர். எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால் காண செய்வீர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே, நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே, உன் வேளைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். உன் வேளைக்காக காத்திருக்க கிருபையை எனக்கு தந்தருளும். நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே, நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. ஆயிரம் ஆயிரம் பாடல்களா
அதிசயநாதனை துதித்திடுவேன், ஆனந்த கீதம் பாடிடுவேன், நான் ஆனந்த கீதம் பாடிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களா ஆயிரம் ஆயிரம் பாடல்களா வானதூதர் சேனையெல்லாம் வாழ்த்துகின்ற பரிசுத்தரே, வானமகிமை விட்டு மானிடராய் வந்தவரே. வானதூதர் சேனையெல்லாம் வாழ்த்துகின்ற பரிசுத்தரே, வானமகிமை விட்டு மானிடராய் வந்தவரே. வானிலும் பூவிலும் என் ஆசை நீரே, வாழ்த்து என்றும் திருநாமம் துதித்திடுவே. வானிலும் பூவிலும் என் ஆசை நீரே, வாழ்த்து என்றும் திருநாமம் துதித்திடுவே. நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவே. நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவே. ஆயிரம் ஆயிரம் பாடல்களா இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் தூய தேவனே, இக்கட்டில் தம் ஜனங்களின் இரட்சகராய் வருபவரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் தூய தேவனே, இக்கட்டில் தம் ஜனங்களின் இரட்சகராய் வருபவரே. செங்கடலோ சேனைகளோ எதிரே வந்தால் சோர்ந்திடாமல் கரம் தட்டி துதித்திடுவேன். செங்கடலோ சேனைகளோ எதிரே வந்தால் சோர்ந்திடாமல் கரம் தட்டி துதித்திடுவேன். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவே. நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர்,
கிருபைக்காய் துதித்திடுவேன். தாயை போல் கரங்களில் தாங்கி என்னை நீர் நடத்தி ஆற்றிய கிருபைக்காய் துதித்திடுவேன். ஜீவனுள்ள காலம் வரை இயேசுவை நான் துதிப்பேன். வெற்றியிலும் தோல்வியிலும் இயேசுவை நான் நினைப்பேன். அவரின்றி நான் இல்லை வாழ்வில்லை, அவரின்றி இன்பங்கள் ஏது, அவரின்றி ஒளி இல்லை உயிரில்லை, அவரின்றி செல்வங்கள் ஏது. ஜீவனுள்ள காலம் வரை இயேசுவை நான் துதிப்பேன். வெற்றியிலும் தோல்வியிலும் இயேசுவை நான் நினைப்பேன். உலகத்தில் நான் வாழும் வரை இயேசுவின் வார்த்தைகள் வழிநடத்தும். தாகத்திலே நான் இருந்தால் இயேசுவின் நினைவு என் பசியமர்த்தும். என் உயிரை மீட்பதற்கு தன்னுயிரை தந்தார், இன்னும் ஏன் தாமதம் என் பின்னே வா என்றார். என்னிடத்தில் இயேசு சொன்னார், நானே உந்தன் மீட்பு. ஜீவனுள்ள காலம் வரை இயேசுவை நான் துதிப்பேன். படைப்புகளின் அழகையெல்லாம் ரசிக்கவே விழிகளை நமக்கு தந்தார். பகிர்ந்து கொண்டு வாழ்ந்திடவே இணையற்ற செல்வங்கள் நமக்கு தந்தார். மண்ணுலக இச்சைகளை விட்டுவிடு என்றார், விண்ணுலகில் என் மடியில் கடந்திடுவாய் என்றார். என்னிடத்தில் இயேசு சொன்னார், நானே உந்தன் மீட்பு.
ஜீவனுள்ள காலம் வரை இயேசுவை நான் துதிப்பேன். வெற்றியிலும்